எளிய மக்களுக்கு திட்டம் வந்ததுக்கு பிறகு அதுல எதுக்கு ஒரு பிரிவுகள்? வறுமை அடிப்படையை வச்சுதான் இந்த நலத்திட்டங்கள் உருவாகுது. அதுல வறுமைக்கு இருக்கிறவங்க, இவ்வளவு வயதுக்கு மேல வறுமை இருக்கிறவங்களுக்கு, ஆணுக்கு, பெண்ணுக்கு, குழந்தைக்கு இப்படிலாம் எதுக்கு வித்தியாசம் பார்க்கணும்? அதனால அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சொல்றது நியாயம்தான். வறுமைக்கு வந்துட்டு பிறகு அது என்ன பிரிவு? இந்த நலத்திட்டங்கள் என்பது எதற்காக? அது வறுமை ஒழிப்பு. அவங்களுக்கு ஒரு ஊக்கம் அதுதான் கொண்டு வர்றாங்க. பெண்களுக்கு மட்டும் இலவசம், அதுல பேருந்துல ஆண்களுக்கு இலவசம் இல்லை, ஆண்கள் வறுமை உள்ள இல்லையா? இருக்காதுல்ல. அதனால அது வரவேற்கத்தக்க கருத்து. 2026 வரப்போற எலெக்ஷன்ல நீங்க யார் கூட கூட்டணி வைக்க போறீங்க? தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேர்தல் இன்னும் ஒரு 3 மாதம் இருக்கு. ஜனவரி ஏப்ரல் தான் முழுமையா 3 மாதங்களுக்கு மேல இருக்கு. கால் ஆண்டு 3 மாதங்களுக்கு மேல என்பது ஒரு கால் ஆண்டு. அந்த நிலையில இன்னும் கூட்டணிகள் உறுதி பெறல. இந்தியா முழுமையிலும் ஒரு பிலாசபி உருவாடிச்சு. அதெல்லாம் என்ன ஒரு பிலாசபின்னா, கொள்கை கூட்டணிகள் எல்லாம் இனி மேல கிடையாது, தேர்தல் கூட்டணிகள் தான். கொள்கை கூட்டணிகள்னா இந்தியா தேர்தல்களை சந்தித்த இந்த முதல் காலகட்டத்தில் இன்னைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, வளர்ந்த ஜனநாயக நாடு, நீண்ட கால ஜனநாயக நாடு. இந்த 3லையும் அதுல கூட எங்களுக்கு எப்பவுமே இந்த அம்பேத்கரிய பார்வை தனிப்பார்வை. அவர் சொன்ன மாதிரி மக்கள் ஜனநாயகம் இன்னும் அல்ல, அரசியல் ஜனநாயகம் வந்திருக்கு. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அது வந்திருக்கு. இன்னும் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி வரல. என்னது பீப்புள்ஸ் டெமோக்ரஸி, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னா, பாராளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் இருக்கிற பெரும்பான்மை அடிப்படையில் அரசமையுமானால் அது அரசியல் ஜனநாயகம். வாக்காளர்களுடைய வாக்கு மொத்த வாக்கில் பாதிக்கு மேற்பட்டு ஒரு தனி கட்சி பெற்று வெற்றி பெறுமானால் அது மக்கள் ஜனநாயகம், பீப்புள்ஸ் டெமோக்ரஸி. பாராளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் இருக்கிற பெரும்பான்மையின் அடிப்படையில் ஒரு ஆட்சி அமையுமானால் அது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஆக அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி என்ன ஆக்கிடுச்சு? கொள்கை கூட்டணிகள்லாம் இல்ல, தேர்தல் கூட்டணிகள் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுவும் இந்தியா முழுவதும் இன்னொரு தத்துவமும் வந்துடுச்சு. தேர்தலுக்கு முன் ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு ஒரு பின், 10 நாள்ல தேர்தலுக்கு பின் கூட்டணிகள் அமைந்த மாநிலங்கள், மத்திய அரசாங்கம் எல்லாம் நீங்க பத்திரிகையாளர் அறியாதல்ல. அந்த நிலையில் இன்னும் 3 மாதம் இருக்கிறது. எங்கள் கட்சிக்கும் எங்கள் கொள்கைக்கும் எங்கள் வாய்ப்புக்கும் உகந்த வகையில் நாங்கள் ஒரு கூட்டணியில் கொண்டு போகிறோம். ஆனா திமுக பேர்ல எங்களுக்கு ஒரு நெருடல் இல்லை. அவர்கள் கடந்த 4.5 ஆண்டு காலமா எந்த ஒரு அடிப்படை மறுமலர்ச்சிக்கான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களையும் அவர்கள் உருவாக்கல. சொல்ல போனா அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் கூட அவங்க நிறைவேற்றல. அந்த ஒரு வருத்தம் திமுக அரசு பேர்ல, அந்த நெருடல், போதாமை, அவங்க இந்த மக்களை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்பதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து. தாவேக தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங்ல திமுக நேரடியாக நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் தான் நேரடி அவருக்கு எதிரி அப்படின்னு சொல்றாப்புல. அதே போல அவரை பத்தியும் தாவேக தலைவர் விஜயை பத்தியும் பல கட்சி தலைவர்களும் இவங்களும் நிறைய விமர்சனங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த திமுக சார்ந்த யாரும் நேரடியாவோ அவரை பத்தி எந்த ஒரு விமர்சனங்களோ இது வரைக்கும் வைக்கல. அவருக்கு பல விமர்சனங்கள் வெளியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எல்லா தலைவர்களும் எல்லா கட்சி சார்ந்தமும் பேசிட்டு இருக்காங்க. இவரும் நேரடியாவே நாங்க தான் திமுக டைரக்ட் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு தாவேக தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் திமுக சார்ந்தவங்களோ இல்ல முதலமைச்சரோ இல்ல துணை முதலமைச்சர் இது வரைக்கும் நேரடியா விஜய் பத்தி எந்த விமர்சனங்களோ அதை பத்தி இது வரைக்கும் அவர் ஒரு கமெண்டாவே கொண்டு இது வரைக்கும் பேசாம இருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க எந்த காரணத்துக்காக அவர் இவர்கள் பேச மறுக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு வெளிப்படையான ரகசியம். அது அவங்க ஒருவேளை தாவேகனுடைய வரவையே
அங்கீகரிக்கலையோ, இல்லை அவருடைய வளர்ச்சியை விரும்பலையோ, அவருடைய வரவை அங்கீகரிக்கவில்லையோ, அல்லது அவருடைய வளர்ச்சியை விரும்பவில்லையோ, இது எனக்கு தெரியாது. அது அவர்களுக்கே தெரிந்த ரகசியம். ஆனால் ஜனநாயகத்தில் மக்கள் ஆதரவு பெற்ற, மக்கள் ஆதரவோடு மக்களுக்கு பிரச்சனை பேசுகிற எல்லோரையும் கருத்துக்களையும் ஆளுகிறவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்.